ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் கேகேஜி கிங் கேமிங் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் ஒன் டைம் மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரிங்கான் வில்லேஜில் தான் இறங்கியிருக்கோம். குளோவல் போட்டு அவன் இந்த சைடு தான் ஏறுவான்னு நினைக்கிறான். வந்துட்டான். குளோவல் தெரியுது பாருங்கள். வரானா இல்லையா? கரெக்டாக டபான்னு ஹெட்ஷாட்டே வந்துச்சு. எமௌண்ட் போட்டு நிற்கிறான். இந்நேரம் அவன் கடுப்பாயிட்டு இருப்பான். அத்தனை ரவுண்டு அடித்தாலும் அடிப்பான். ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த ரவுண்டு நான் அடிப்பானான்னு தெரியல. பார்க்கலான்னு அடிச்சு தான் ஆகணும். குளோவல் போட்டு ஏறிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா என்ன குளோவல் பார்த்தீங்களா? புஷ்பா குளோவல். புஷ்பாலாம் இல்லைங்க, அவன் டிஎன் சிங்கம் தான் அவன் பேர். இப்போ எப்படி அடி வாங்கினான்னு மட்டும் பாருங்க. டபுள் மிஸ் ஆயிடுச்சு. வெளியே வருவாங்க. டமால் 26 கொடுத்துரு, டேமேஜ் கொடுத்துரு. டமால் அடிக்க முடியல. இப்போ கண்டிப்பாக அடிச்சிடுவான். பார்த்தீங்களா? இஷ்டம் அசால்ட்டாக அடிப்போங்க நாங்கள்லாம். அவனுக்கு செம வெறியாகும். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. இந்த ரவுண்டு நான் தான் ஜெயிப்பேன். என் குளோவால் போட்டு வச்சுக்கிறேன். சுற்றிடுச்சு குளோவால். இது உடச்சிட்டான். ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஹெட்டில் வாங்கக்கூடாது. குளோவால் போட்டுருந்தோம். வந்துட்டோம். வந்துட்டா பாருங்க டீம் சிங்கம். கட்ட அடிக்கிறோம். வாடா டக்குன்னு முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம். கிட்ட வாடா, தூரம் போயிட்டு இருக்கிற. வாடா டேய், சீக்கிரம் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். சீக்கிரம் வாடா. ஆகிட்டே இருக்கிறான். வெள்ளிலே வச்சிருப்பேன் நேரம். குளோவல் போட்டிங்கன்னே சார் சீக்கிரமாக அவனை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இன்னும் ஒரே ஒரு அடிச்சிடலாம். இன்னும் அவ்வளோதான், முடிச்சு விட்டோம். டெஸ்டிகில் முடிச்சு விட்டோம். இப்போ நம்ம 3க்கு 0 இருக்கும். நம்ம 3 வச்சுருக்கோம். அவன் 0 அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி அந்த சைடு போயிட்டுக்கிறோம். சரி சரி போவாங்க. யாராவது என் கூட விளாடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை தான் ஐடி Krithik_5. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வரும். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளாட்லாம். ஓகே, வந்துட்டான் கைஸ். அவன் எப்படியா அடிப்பானா என்னன்னு தெரியலையே. பார்க்கலாம். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? ஒரு வாட்டி அடிச்சிட்டாருன்னா பெரிய துரசிங்கமா. அடுத்த ரவுண்டில் அடிக்கிறோம். மரண அடியா தான் இருக்கும். இந்த வாட்டியாவது நம்ம ஜெயிக்குமான்னு தெரியல. ஃப்ளூக்கில் அடிச்சிட்டேன்னு தான் சொல்லணும். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். குளோவல் போட்டுக்கிட்டே போக வேண்டியது. வந்துட்டானா இல்லையா? அந்த சைடு ஏறான் பாரு. இந்த சைடு தான் ஏறணும் ரூம் மேட்ச்சில். அந்த சைடு ஏறிட்டு வரான். வந்துட்ட வச்சுருப்பேன். கிட்ட வேணாம், அடிச்சிடறேன். டக்குன்னு வாடா முடிச்சு விட்டுன்னு போயிட்டே இருப்பேன். நாம் இந்த சைடு போயிடலாம். அடிக்கலாம். சைடு போயிடலாம். ஓகே, அவன் அந்த சைடு தான் வருவான். டபான்னு இந்த சைடு வச்ச வேண்டியதான். தப்பிச்சிட்டாங்க. பிளான் பண்ணி கரெக்டாக முடியும். அப்படியே வா டக்குன்னு தலையை மட்டும் கட்டு. நான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். குளோவல் போடும். அடிச்சிட்டான் கைஸ். குளோவல் மாற்றுறதுக்குள்ளே அடிச்சிட்டான். என்ன பண்ணுறது? 2 ரவுண்டு அடிச்சிட்டான். இந்த ரவுண்டு அடிச்சே ஆகணும். முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் ஃபஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு
லைக் பண்ணலையே உடனே பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். நான் இந்த வீடியோவுக்கு லைக் டார்கெட் வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா 35,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் இதே மாதிரி அடுத்த வீடியோ போகிறேன். ஓகேவா? இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. நம்ம எஸ்ஆர்எம் கூட விளாட்லாம். விளையாட முடியுமான்னு தெரியல, நம்ம ட்ரை பண்ணுறேன். இந்த சைடு வருவானா இல்லையா? சீக்கிரம் வாடடி. 24 டக்குன்னு வச்சு முடிச்சு போயிட்டே இருக்கலாம். டபால் அடி அவ்வளோதான். இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? எமௌண்ட்லாம் போடுவோம் நாங்கள் தான். ஓகே, சீக்கிரம் போகணும். டக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கணும். வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டுருக்கு. இரா இப்போ பாரு, நான் வந்துட்டேன். இப்போ எப்படி டபால்னு மேலே வா, முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சீக்கிரம் வாடா, டக்குன்னு வாடா. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா ரவுண்டும் வந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, போர் அடிக்குது. எல்லா ரவுண்டும் நானே அடிக்கிறேன். அடுத்த ரவுண்டாவது அடிப்பானா இல்லை ஜெயிப்பானான்னு கூட தெரியல. இல்லை நல்லா தான் விளையாடுவான், என்னன்னு தெரியல. திடீர்னு விளையாட மாட்டான். இந்த சைடா உள்ளே போயிட்டுருக்கேன். சீக்கிரம் வாடடி. நான் தாங்க எல்லா நேரமும் ஃபஸ்ட்டு வரேன். இந்த நாய் வரவே மாட்டேங்குது. சீக்கிரம் வாடடி. வந்துட்டான். வேற எங்கேயோ போயிட்டுருக்கான். ஆனால் அப்புறம் வந்து அவனுக்கு மைக்கில் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வரான். டக்குன்னு வாடாடி, டக்குன்னு வாடா. எவ்வளோ எல்லாரும் போட்டுன்னு இருக்கான். டக்குன்னு ஒன் சைடு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இங்கே வாடா. ஆமாம், அடிச்சிட்டோம். உள்ள க்ளோ லாக் போட்டான். அவன் அந்த சைடு போயிடுவான். கண்டிப்பாக அந்த சைடு தான் வருவான். சொன்னனா எனக்கு தெரியாது அவன் நல்லா பண்ணுவான்னு. இந்த கரெக்டாக அவன் நடுவில் வருவான். டக்குன்னு அவனுக்கு ஹெட்ஷாட் இருக்கும். வாடா போடு. இதுதான் நம்ம டெக்னிக்கு. ஒரு சைடு க்ளோவல் போட்டு கொஞ்சம் கேப் போட்டிங்கன்னா அவன் அந்த உள்ளே வருவான் ஜோனுக்கு. அப்போ டபான்னு ஹெட்டுக்கு விழும். என்ன சொல்கிறேங்க, இதான் நம்ம லாஸ்ட்டு ரவுண்டு. டபான்னு சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சீக்கிரம் வாடடி. சீக்கிரம் வாடடி. எங்கடா இருக்க? இந்த வரான் கைஸ். அவன் டக்குன்னு வரான். அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.